Hello students, welcome to Messi's Chemistry channel. இன்னைக்கு நம்ம 12th Chemistry State Board Syllabus Unit 1 Metallurgy அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் மெட்டலர்ஜினா என்ன, மினரல் அண்ட் ஓர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? பிரித்து எடுக்கிறது, மெட்டல்ஸை பிரித்து எடுக்கிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் பார்த்தோம். மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸில் அதிகப்படியான மெட்டல்ஸ் எந்த மினரல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் ஓர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த ஓர்லேருந்து எப்படி நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூரான மெட்டல்ஸை பிரித்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ், அதாவது மெட்டல்ஸை ஒரு இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து ஓர்ஸ்லேருந்து எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. எப்படி மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு 3 ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக கீழே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் ஓர், அதோட காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கா, அலுமினியமோட ஓர்ஸ்லாம் என்னென்ன? பாக்சைட், டயஸ்போர், கெலோனைட், ஓகே, கலினைட் அப்படின்ற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட காம்போசிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் அயன், காப்பர், ஜிங்க், லெட், டின், சில்வர், இந்த மாதிரி 7 டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட காம்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸில் நம்மளுக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், அண்ட் தேர்ட் ப்ராசஸ் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இதை தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரிமூவிங் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஓர்ஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டல்ஸை எடுக்கிறோம் இல்லையா, பியூர் மெட்டல்ஸ் கிடைக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னா கேங். வாட் இஸ் கேங்? கேங்குங்கிறது ஒன்றுமே இல்லை, இம்ப்யூரிட்டிஸை தான் நம்ம கேங்குன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கேங் அப்படிங்கிறது என்னது? இம்ப்யூரிட்டிஸ். ஓகே, இம்ப்யூரிட்டிஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ கேங் அப்படிங்கிறது இம்ப்யூரிட்டிஸ். ஸோ ஓர்ஸ் வித் நான்-மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலிக்கஸ் மேட்டர், இதெல்லாம் கலெக்டிவாக நம்ம கேங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேங்னா என்ன? மெட்டாலிக், அதாவது நான்-மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், சிலிக்கஸ் மேட்டராக இருக்கலாம், மொத்தத்தில் அது ஒரு இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அதை தான் நம்ம கேங் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த டாப்பிக்லேயே சொல்லிட்டோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்ன? ரிமூவிங் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இஸ் ரிமூவல் ஆஃப் தீஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா என்ன? இம்ப்யூரிட்டிஸாக ரிமூவ் பண்ணுறது. அந்த ரிமூவல் ப்ராசஸ் பேர் தான் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர் அவைலபிள் ஃபார் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் இன்னும் டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தீஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு ஓர்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்லா ஓர்க்குமே எல்லா டைப் ஆஃப் மெத்தட்ஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சாய்ஸ் ஆஃப் மெத்தட், நம்ம எப்படி அந்த மெத்தட் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இம்ப்யூரிட்டி பொறுத்தும், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஓர்ஸ் பொறுத்தும், நேச்சர் ஆஃப் ஓர்,
அண்டு டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது 3 தான் டிசைட் பண்ணும் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இந்தந்த என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன, ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரோட ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். ஸோ இதுலேயே உங்களுக்கு இருக்குது வாஷ் அப்படிங்கிற வேர்டை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு இந்த மெத்தடை பொறுத்தவரையும். ஸோ இதோட பிரின்சிபல் என்னங்க, எந்த பிரின்சிபல் படி இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓர் பார்த்திங்கன்னா ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிடேஷன் வந்து இதுக்கு அதிகம். எதுக்கு? ஓருக்கு. இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேங்குக்கு பார்த்திங்கன்னா லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. கேங்குக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகம், கேங்குக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இதை வந்து ரன்னிங் வாட்டர் மூலயமா வாஷ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பிரின்சிபல். ஓகேங்களா? ஓருக்கு வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கேங்குக்கு லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இதை வச்சு தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, இந்த மெத்தடில் எப்படி நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஓரை வந்து நல்லா க்ரஷ்னால் என்ன நல்லா உடச்சி ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகும், தண்ணி ஃப்ளோ ஆகிற இடத்துல வந்து வச்சிடணும். ஓகேங்களா? நல்லா எந்த ஓரை எடுக்கிறோமோ அந்த ஓரை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஓடுது இல்லையா, ஓட விட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஓரை வந்து போட்டுடுறோம். ஓகேவா? போட்டுட்டதுக்கு அப்புறமா என்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் டென்சிட்டி செப்பரேஷன். ஸோ டென்சிட்டினா என்னங்க, வெயிட்டாக இருக்கிறது இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஓர் வந்து அதிகம், ஓரோட டென்சிட்டி ரொம்ப அதிகம், கேங்கோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓரோட டென்சிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால ஓடுற தண்ணியில் அந்த ஓரை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வைக்கும்போது அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஓர் வந்து அப்படியே செட்டில் டு த பாட்டமில் அப்படியே செட்டில் ஆகிடுது. ஓகேங்களா? லைட்டராக இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணுது, அப்படியே அந்த தண்ணியோட வாஷ் பண்ணி அப்படியே வெளியில் போயிடுது. ஓகேங்களா? அப்போது நம்ம இந்த நம்மளுக்கு தேவையான இந்த ஓர் மட்டும் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பாட்டமில் செட்டில் ஆயிடுச்சு. பிகாஸ் அதோட டென்சிட்டி அதிகம். ஓகேங்களா? கேங் வந்து இந்த வாட்டரோடு அப்படியே போயிடுச்சு. ஓகே, பிகாஸ் அதோட கிராவிடேஷன் அண்டு டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த ப்ராசஸ் இந்த மெத்தட் இருக்குங்களே இல்லைங்களா, என்னது கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஓர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக கோல்டு ஓர் அண்ட் ஆக்சைடு ஓர்ஸ், இது ரெண்டுக்கும் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சச்சஸ் ஹாமடைட் ஓர் அண்ட் டின் ஸ்டோன், இந்த 2 ஓருக்கும் இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்னென்ன, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், தேர்ட் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த 3 பற்றி தான் நம்ம இந்த ஃப்யூச்சர் ஃபுல்லாக இந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அதோட ஓர் அண்ட் அதோட காம்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மேபி கொஷின்ஸ் கூட வரலாம் இதிலேருந்து. ஓகேங்களா? இதுலேருந்து கொஷின்ஸ் கூட வரலாம். ஓகே, அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ்னால் என்னென்னா ரிமூவிங் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். அதில் ரெண்டு டேர்ம்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து கேங்குங்கிறது இம்ப்யூரிட்டிஸ் தான். அது வந்து நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கலாம், ராக்கி மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், சிலிக்கஸ் மேட்டராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு மெட்டீரியல் தான் நம்மளுக்கு வந்து கேங் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்யூரிட்டிஸாக தான் கேங்குன்னு சொல்கிறோம். சரி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னா என்னென்னா ரிமூவல் ப்ராசஸ். எதை ரிமூவ் பண்ணுறோம், இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகேங்களா? இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு செவரல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங்,
மேக்னெட்டிக் செப்பரேஷன், இப்படி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. எந்தெந்த ஒர்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தேவை சாய்ஸ் ஆஃப் மெத்தட்னா நேச்சர் ஆஃப் ஓர் பொறுத்தும், டைப் ஆஃப் இம்ப்யூரிட்டி பொறுத்தும், என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை பொறுத்தும் நம்ம இந்த மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 மெத்தடில் எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் அப்படிங்கிற டாபிக் தான். இதோட பிரின்சிபல் என்ன? ஸ்பெசிஃபிக், அதாவது ஓருக்கு வந்து ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும், கேங்குக்கு லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கும். ஓகேங்களா? இது வாஷ், அதாவது ரன்னிங் வாட்டர் வாஷிங் மூலியமா நம்ம வந்து இதை பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது பிரின்சிபல். ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நல்லா க்ரஷ் பண்ண ஓரை, நல்லா க்ரஷ் பண்ணி ஃபைன்லி பவுடராக இருக்க ஓரை வந்து நம்ம அந்த ஃப்ளோவிங் வாட்டரில் வந்து விடுறோம். அப்படி விடும்போது டென்சிட்டி செப்பரேஷன் மூலிமா செப்பரேட் ஆகுது. எப்படி அப்படின்னா, ஓருக்கு வந்து ஹை டென்சிட்டி இருக்குது, டென்சிட்டி வந்து ஹெவியராக இருக்குது, கேங் பார்ட்டிகளுக்கு லைட்டர் டென்சிட்டி இருக்குது. அப்போது தண்ணியோடு நம்ம ஓர் வைக்கும் போது இந்த ஹையர் டென்சிட்டி ஓர் வந்து என்ன ஆகுது, அதாவது ஹையர் டென்சிட்டி மெட்டல்ஸ், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் இல்லாமல் இருக்கிற மெட்டல்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு செட்டில் ஆகிடுது, கீழே பாட்டமில் செட்டில் ஆகிடுது. அண்ட் லைட்டர் பார்ட்டிகல்ஸாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதான் கேங்குன்னு சொல்லுவோம், அந்த கேங் வந்து என்ன ஆகுது, தண்ணியோடு அப்படியே வாஷ் பண்ணி அடிச்சுட்டு போயிடுது. ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஓர் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு ஓர் அண்ட் ஆக்சைடு ஓர்ஸ். அது என்னென்ன, ஹேமடைட், டின்ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி சில ஓர்ஸ்க்கு நம்ம இந்த மெத்தடை கிராவிட்டி செப்பரேஷன் ஒரு ஹைட்ராலிக் வாஷ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங் அண்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.